ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஜெர்சி மாடை வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். முதல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு நம்மகிட்ட வந்து ஒரு கண்டு மாடை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மாடு நல்ல கறவைகள் இருக்குது. அந்த கறவையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது டைமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நேருக்கே வராமல் நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை வாங்கியிருக்காங்க. அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையின் பேரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான பெண் கண்டோடு இருக்கக்கூடிய அழகான இந்த ஜெர்சி மாடை கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் ஆல்ரெடி 2 மாடு வந்து முன்னே வாங்கியிருக்காங்க. அந்த 2 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சபடி கறவையும் இல்லை, மாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு ஃபெயிலியரும் ஆயிருக்கு. ஸோ அந்த 2 மாடை நம்மகிட்ட தந்துட்டு கறிக்கு கொடுத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி தான் தந்தாங்க. ஆனால் அந்த மாடுகளை பொறுத்தவரையில் அது வளர்த்து புரோஜனம் வந்து இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அதை செனை போட்டு அது இனிமேல் செனை பிடிச்சி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் எடுத்துக்கிடும். ஏன்னா அவங்க வந்து எடுத்திருந்த விலைகள் அந்த மாடு அப்படி. அதில் ஒரு மாடை வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கடந்த மாடு நம்ம சொன்ன கறவை இருக்குது, அதனால் நீங்களும் நல்ல மாடாக தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சூப்பரான ஜெர்சி மாடு கொடுத்தேன். 2 வேளைக்கும் சேர்த்து ஒரு 15 லிட்டருக்கு குறை இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு. நல்லா டிகிரி வரும், பாலோட கொழுப்பு தன்மையும் நல்லாயிருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாடு நல்ல பேர் வாங்கும்.